ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபாலன். ரன்னிங் சொந்தமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி வந்து என்னென்னா 2 சிறுத்தை குட்டி ஒன்று மாட்டியிருக்கு. இவர் வந்து ஆண்டனி, 17 வயசு ஆகுது. ஆர்மி செலெக்ஷனுக்கு ட்ரெயின் ஆகும் அப்படின்ட்டுருக்காரு. அவர் வந்து அன்பரசன். இவர் வந்து 5 கிலோமீட்டர் ஓடணும் பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்போ வந்து ஆர்மி செலெக்ஷனுக்கு நான் கொடுக்குறது கிடையாது, எஸ்எஸ்சி ஜிடிக்கும் கொடுக்குறது கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே கொண்டு வரணும். ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். ஒரு வேளை முடியல அப்படின்னா அது நம்ம மேலே பழி விழுகும். ஸோ அதனால் வந்து நம்ம ஏன்னா 2வது அதில் நிறைய செலவு பண்ணணும். இன்ஜுரி நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதே அத்லெட்டிக் கிரவுண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த மாதிரி ஆள் நிறையா பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லாததுனால எனக்கு வந்து ஒரு ஓவரலாக கிராஜுவலாக கொண்டு போகிறதுக்கு 5 கிலோமீட்டர் கொண்டு போகிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இவர் வந்து நல்லாவே எனக்கு இன்றைக்கி என்ன சொல்கிறது, ஏன்னா நான் பார்த்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 பேஸு 8 பேஸு அந்த இதில் இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட் டைமாக வந்து 6 பேஸில் ஒருத்தர் எனக்கு மாட்டியிருக்காருன்னா எனக்கு ஒரு எனர்ஜி இருக்குது, இவரை கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் தம்பி ஓவர் வெயிட்டில் இருக்காப்புல, 78 கிலோவா. இவருக்கு நான் கொடுக்குறது கிடையாது, இவர் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு. அதனால் இவருக்கு என்ன செய்கிறது அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கேன். ஆர்மி செலெக்ஷனுக்கு இவருக்கு மட்டும் தனியாக ஏதாச்சும் பண்ணி ரெடி பண்ணி அனுப்பணும், இல்லைன்னா இவங்க அப்பா என்னை கொண்டுருவார். அவர் அப்பா வேறு சவால் விட்ருக்காரு, 5 கிலோமீட்டரை வந்து நான் முடிக்கிறேன் அப்படின்னு. அவங்க அப்பா வரல, போன வாரம் ஏமாற்றிட்டாரு. இந்த வாரம் வரலேன்னு அப்புறம் பார்த்துக்க சரியா. இப்போ அவரும் நானும் இப்போ 5 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம். இப்போ வந்து 100 மீட்டர் ஸ்ட்ரெயிட் ஓட போகிறோம். இதுக்கு முன்னாடி யார்கிட்ட ட்ரெயின் ஆகிட்டு இருந்தேன் சொல்லு? தனுஷ்கோடி என்ன செஞ்சார்? அடித்தானா? இல்லை ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஏன்டா தனுஷ்கோடி, ஏன்டா ஒன்றுக்கும் ஒரு நாள் கொடுக்குற? சொல்லிட்டேன். சரி வாங்க, இருக்கட்டும். நான் இப்படியே தோணும் போய் பேசிக்கிட்டே இருப்பேன். இப்போ வந்து கோச்சிங் பண்ணுறதுல என்ன ஒரு சிரமம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளே பண்ண முடியாது. அதுதான் வந்து பெரிய சிக்கலாகி போகும். ஸோ வந்து அதனால இப்போ நீங்கள் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க ஆன்லைனுக்கு. என்னால் எல்லாத்தையுமே ஃபோக்கஸாக பண்ண முடியாது. இப்போ 5 பேர் ஞாபகம் வச்சுக்கலாம், 6 பேர் வரையும் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். அதுதான் இப்போ நான் வந்து மெசேஜஸை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது. இப்போ இவர் நேரில் வந்தார் அப்படின்னா நான் என் ஒர்க் அவுட்டோடு சேர்த்து அவருக்கும் ட்ரெயின் கொடுத்துருவேன். அது போக ஒர்க் அவுட்டை சொல்லிட்டேன்னா நான் இப்போ கண் பார்வையில் இருப்பாப்பில் வாட்ச் பண்ணிக்கலாம். எப்படியும் வாரத்தில் 2 நாள் 3 நாள் பார்த்துருவேன். மித்த நாள் ஒர்க் அவுட்டை கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா இன்ஜுரி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதையும் நோட் பண்ணிடலாம். இது ஆன்லைன்றப்போ அந்தளவுக்கு திருப்தியாக பண்ண முடியாது. அப்படின்றதுனால தான் வந்து ஆன்லைனில் ரொம்ப லிமிட்டடாக பண்ணுறது. அதாவது காசு வாங்குறது 2வது, அதுக்காக ஃபுல் டைம் அதை செய்கிற அளவுக்கு எனக்கு இது கிடையாது. வாங்க லைட்டாக ஒரு பேசிக் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு. எப்போவுமே ரன்னை வந்து லாங் டிஸ்டன்ஸை பொறுத்தவரை என்னென்னா ப்ரெஷரே பண்ண தேவையில்ல, சும்மா அப்படியே ஃப்ரீயாக ரிலாக்ஸாக நம்ம வாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கலாம். இது மிடில் டிஸ்டன்ஸு ஸ்ப்ரிண்ட்டுங்க அப்படின்னா ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இப்போ பைக்கில் வந்து நம்ம வந்து க்ரூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 80-60லேயே ஒரு லாங் டிஸ்டன்ஸை க்ரூஸ் பண்ணிவிட்டு என்னத்தையா யோசிச்சுட்டே போகிறோம்ல, அந்த மாதிரி. இது ஸ்ப்ரிண்ட்டு மிடில் டிஸ்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக கான்சன்ட்ரேஷனாக 100லேயே ஓட்டுறோம், 110லேயே ஓட்டுறோம் அப்படின்னா ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஓட்டுறோம், ரொம்ப நேரம் ஓட்ட முடியாதுல்ல, அது மாதிரி இருக்கும். ஓடுனதுக்கு லைட்டாக ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. லைட்டாக பாடியில் எங்கெங்கே பெயின் இருக்கோ அதெல்லாம் சும்மா ரிலாக்ஸ் பண்ணுங்கள், எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்துட்டு. நான் பண்ணதே ஏதாவது இருக்கும்ல, கால் பெயினாக இருக்கேன், அதை இது பண்ணுங்கள். எனக்கு இந்த முட்டி பெயினாக இருக்குது, நான் அதை இது பண்ணுறேன். ஆங்கிளில் ஓயாமல் அதை பண்ணாத அண்ணே, அது வெயிலில் தெரில ஃபேஸு, அதனால தான் யாருன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். முக்கியமாக காஃப் மசில் ஸ்ட்ரெயிட் ஸ்ப்ரிண்ட் ஓடும்போது பிடிக்கக்கூடாது. ஸோ லெக் ரைஸ் பண்ணிவிட்டு இந்த வருங்க கையை அப்படி நல்லா தூக்கி அப்படியே நடங்க. அதே மாதிரி திரும்பி இது பண்ணிவிட்டு கையை நல்லா தூக்கிட்டு. இப்போ ஹாம்ஸ்ட்ரிங்க்கு பிடிக்கக்கூடாது, க்ளூட்டு பிடிக்கக்கூடாது. ஸோ நம்ம சொல்லிக் கொடுத்தல இந்த கோழி பிடிக்கிற மாதிரி டக்கு பாருங்க, அப்படி நல்லா பட் கிக்ஸ் பண்ணுங்க.
அது அந்த கல் இருக்குல்ல, அங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அது வரையும் 2 பேரும் நின்று ஸ்பீடாக ஓடுங்க. ரொம்ப ரொம்ப நார்மல் ஸ்பீடு. இங்கேருந்து சும்மா ஒரு வார்ம் அப்க்கு. ரெடி ஸ்டார்ட்லாம் கிடையாது, அவ்வளோதான். சும்மா ஸ்பீடு வேணாம் தம்பி. பாருங்க, இந்த பாருங்க எவ்வளோ பொறுமையாக ஓடுறேன்னு. ஸ்ரீதர் ஆக்கிலா? சரி சரி முடிஞ்சு. கட் பண்ணுறா, போய் நில்லுவண்ணே. நான் நிற்க சொல்கிற இடத்துல ப்ரோ நீங்களும் போய் நில்லுங்க. அங்கே போய் நில்லுங்க. அடுத்து 2 நம்ம 3 ஓடணும், அவன் 4 ஓடணும் இன்னைக்கு செத்தியான். அங்கே இந்த இடத்துல இப்படி இந்த இடத்துல ஆமா. நேரு நல்லா கேட்டுக்க, காலை நல்லா ஓப்பன் தான் பண்ணி வச்ச ஒன்றும் ஸ்பீடு விடக்கூடாது, சரியா? கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்ட்ரைட் முடிஞ்சிருக்கு, அவனுக்கு 1 தான் முடிஞ்சிருக்கு. இதுக்கடுத்து நான் வாட்ச் தான் பண்ண போகிறேன். அடுத்து முடிச்சுட்டு பாக்ஸிங் கிளாஸில் சந்திப்போம். ஃபுல்லாக படிக்கணும் எவ்வளோ? ஆமாம் போடு, உனக்குலாம் ஃபுல்லாக இங்கே ஆர்மியில் எவ்வளோ கேட்பாங்க தெரியுமா? பண்ணுறா, ட்ரை பண்ணுறா. ஒன்று ஃபுல்லாக இறங்குங்க பிரதர். முடிஞ்சளவுக்கு போடுங்க, ரொம்பலாம் ட்ரை பண்ண வேணாம். மொதல் நாள் தானே பெயின் இருக்கும். ஓகே சூப்பர். உங்கள் ஆண்டனி பாஸாக இருக்கும்போது ஆண்டனி ஆடக்கூடாது. ஜம்ப் பண்ணி புடி. மண்ணை தைச்சிக்கா கீழே. இது ஜம்ப் இப்போ பாரு, இப்போ பிடிக்கலன்னு வையா நீனு. முடிஞ்ச அளவுக்கு ஹோல்டு பண்ணு. எடுக்க முடியலன்னா ஒரு 10 செகண்ட் தொங்கு அப்படியே. 1 2 3 4 5 6 7 8 9 10 போதும், இறங்க. லேண்ட்ஸ்கேப்ல எடுத்துருங்க. இப்போ இன்றைக்கி ஈஸி தானே. இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து லெக் ஒர்க் அவுட் அவ்வளோவா போடுற அளவுக்கு நேரம் கிடைக்கல. லெக் ஸ்ட்ரென்தன் பண்ணி தான் ஆகணும். முட்டியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ என்னென்னா, இந்த மாதிரி 10 கிலோவில் எனக்கு வந்து பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பொறுத்து நான் 30 கிலோ வரையும் வெயிட் அடிப்பேன். எனக்கு நாளை கழிச்சு ஒர்க் இருக்கிறதுனால அவ்வளோ இருந்தால் அவ்வளோ போட்டால் மசில் சோர்னஸ் அதிகமாக இருக்கும். அப்படின்றதுனால 10 கிலோ, ராடு ஒரு 10 கிலோ இருக்கும், மொத்தமாக 30 கிலோ. அந்த இதுக்குள்ளே வந்து பேசிக் ஸ்குவாட்ஸ் தான். அதை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்னன்றதை நான் காட்டுறேன். முடிஞ்சா தம்பி? 2மே போட்டிங்களா? ஜாப் கிராஸ் 15 போட்டிங்களா? சரி ஓகே, ஒரு 10 செகண்ட் ரெஸ்ட் எடுங்க, இந்த வரேன். இப்போ இந்த ஷூ போட்டிருக்க ஷூ வந்து நோவா பிளாஸ்ட் 5 போட்டிருக்கேன்ல, இது வந்து ஹீலு அதிகமாக இருக்கிறது. இது ட்விஸ்ட் ஆகி போகும். இதை போட்டுட்டு ஜிம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணாதீங்க. இப்போ இது கலட்டி மாட்ட சோம்பேத்தனை போட்டுக்கிட்டு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன்.
இப்போ ஸ்டெப் அப்பு. கொஞ்சம் ஸ்டேபிளான இருக்கிற இடத்துல இதை பண்ணுங்கள். இது ஆடுது, வெயிட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சு பண்ணுங்கள். நான் ஒரு பேசிக்காக ஒரு சோம்பேறி. ஸோ அதனால் என்ன இருக்குதோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணுற ஆள். போதும் தம்பி போதும். இப்போ சும்மா லோ கிக் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். கிக் பாக்ஸிங் சேர்த்து தானே கற்றுக்க போகிறீங்க, இல்லை பாக்ஸிங் மட்டுமா? ஓகே, என்ன பாருங்க, ஒரு கிக்கு சும்மா அடிங்களேன். ஒரு லோ கிக்கு இந்த இதுக்கு கீழே அடிக்கணும். எப்படி அடிப்பீங்க? அப்படி அடி. ஓகே, இந்த காலுக்கு பண்ணுங்க. ம் ஆ ஓகே. சார் வணக்கம், வாங்க. குட் மார்னிங். இன்னைக்கு லீவு ஒரு. ஆ இது நல்லெண்ணெய் நான் தயார் பண்ணியிருக்கிறேன். சரி, இங்கே வச்சுக்கிறேன். சாம்பிள் எண்ணெய் இது. சரி. 100 மில்லி. ஆ அதாவது 1 லிட்டர் 400 ரூபா, 4 லிட்டர் 200 ரூபா. இதை நீங்கள் நாளைக்கு பயன்படுத்தி பாருங்கள். உள்ள இன்னர் லிட்டர் ஒன்று இருக்கும். கொஞ்சம் மிளகு பொடி, மிளகு பொடி, கொஞ்சம் உப்பு போட்டு இதில் 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பிரட்டிக்கிறேங்க. பிரட்டிட்டு முதல்ல சாப்பிடுங்க. சாப்பிடும்போது இந்த சில பேருக்கு விக்கெல்லாம் வரும் தெரியுமா, அதெல்லாம் நின்றுடும். இந்த ஜாயிண்ட்டுக்கு நல்லது. ஜாயிண்ட்ஸ்க்கு நல்லது. இது இதனுடைய மதிப்பு 40 ரூபா. நாளைக்கு நல்லா இருந்துச்சுன்னா நாளைக்கு 1/2 லிட்டர் 200 ரூபாய்க்கு வாங்க. அதுக்கப்புறம் கூடுதலாக வாங்கிக்கணும். மார்க்கெட்டிங் ஃபார் எண்ணெய். என்ன இந்த எண்ணெய் அவர் தயாரித்து தான் இங்கே இருக்கிற இந்த லேண்ட் ஓனரு இதை ட்ரை பண்ண சொல்லியிருக்காரு. சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு. நல்லெண்ணெய் ட்ரை பண்ணி பார்ப்போம். கால் வலிலாம் வராதுன்றாரு. எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு லெஃப்ட் கால் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். பேசிக் கிக்ஸுக்கு பாருங்கள், இப்படி வைக்கணும் காலை. அது வந்து ஸ்பீடை ஒருத்தவங்க ஸ்பீடை பொறுத்து இப்படியே திருப்பிடுவாங்க. நம்ம வந்து பிகினர்ன்றதுனால இப்படி காலை வச்சு இப்படி அடிச்சிங்கன்னா கால் திரும்பி இந்த மாதிரி விழுகும். இப்படி போய் விழுகணும், சரியா? இந்த மாதிரி பாருங்க, இப்படி விழுகணும். இந்த இடத்துல கரெக்டாக இங்கேயும் படக்கூடாது, இங்கேயும் படக்கூடாது. இந்த சி இருக்குல்ல, இந்த இடத்துல படணும். அதே மாதிரி இந்த காலுக்கும் இப்போ நீங்கள் லெஃப்டில் முன்னாடி வச்சுருக்கீங்க. இப்போ அடிக்கணும் அப்படின்னா, இந்த இதை அடிக்கணும் அப்படின்னா இந்த காலை முன்னாடி வச்சு அப்படி அடிக்கணும். இந்த பாருங்கள், இந்த காலை முன்னாடி இப்படி வச்சு இப்படி அடிச்சிங்கன்னா தான் இந்த ஆர்ச் கிடைக்கும். இப்படி வளைச்சி அடிக்கணும். இந்த காலை இப்படி வளைக்கணும். இந்த ஸ்டெப்பு புரியுதா? ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா. ஃபோர்ஸ் அடிக்காதீங்க, விடுங்க. இன்னும் கால் வந்து இது ஆகலை, ஸ்ட்ரெச் பண்ணலை, அதனால் அப்படி இருக்கும். போதும் 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 போதும். இது ஃபார்முலா தான். அது மாதிரி ரைட் கால். இப்படி நிற்கும்போது அதை வச்சு காலை முன்னாடி வச்சு அவ்வளோதான். இது மாதிரி சும்மா காலில் அடிச்சிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்படி வைக்கிறீங்க, அவ்வளோதான். இவ்வளோ தான் பவர் கொடுக்கணும். போட்டு டம்முன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. சும்மா இப்படி வைக்கிறீங்க, ப்ராக்டிஸ். சும்மா வலிக்கக்கூடாது நமக்கு. இது ஸ்ட்ரென்த்தனிங் பொறுத்தவரையும் நம்ம வந்து ஒரு இதுதான் அப்படின்னு எதையும் பண்ண முடியாது. நமக்கு அன்றைக்கி என்ன மசில் வந்து சோர்னஸாக இருக்கோ அதை மேஜராக பண்ணிவிட்டு, அதை ஸ்ட்ரெச்சை மேஜராக பண்ணிவிட்டு, மித்த நமக்கு தெரிஞ்ச 1-2 எக்ஸசைஸ் அந்த டைம் பீரியடுக்குள்ளே என்ன பண்ண முடியுன்றதை பார்த்து தான் பண்ண முடியும். இதுக்கு அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ வந்து ஹிப் மொபிலிட்டியை பொறுத்தவரையும் இப்போ கால் ஓப்பன் பண்ணணுன்றதுக்காக ஒரு சில ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணுவோம் நாங்கள். ஏன்னா அதெல்லாம் போக சொல்கிறேன் நான். ஏன்னா அது மாதிரி என்ன பண்ண போகிறோமோ அதுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பண்ணால் போதும். எல்லாத்தையும் மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ ரன்னிங்க்கு ஸ்ட்ரென்த்து தேவை, லெக் ஸ்ட்ரென்த் தேவைன்னா வாரத்தில் ஒரு நாள் அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் ஒதுக்கி லெக் ஸ்ட்ரென்த்தன் பண்ணிக்கிறணும். இப்போ உங்களுக்கு நிறையா டைம் இருக்குது, ரெக்கவரி டைம் நிறையா இருக்குது அப்படின்னா காலையில் ரன்னிங்கு, சாயந்தரம் ஜிம்மு அப்படின்ற போய் அப்பர் பாடி ஒர்க் அவுட்ஸையும் சேர்த்துக்கலாம். அப்படி பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஹைப்ரிட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வரலாம் நம்ம. ஸோ இன்றைக்கி தான் கண்டென்ட்டு. இதுக்கப்புறம் மதுரைக்கு போகிறேன். மதுரைக்கு போய்ட்டு என் ஃப்ரெண்டுக்கு ஒரு டேப்லெட் வாங்கி கொடுக்கணுமா. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவனுக்கு ஹெல்ப் கேட்டான், பண்ணி தான் ஆகணும், போய் தான் ஆகணும். சரி பார்ப்போம்.